ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നല്ല സൂപ്പർ ടേസ്റ്റിൽ ഒരു തോരൻ നമുക്ക് செய்யலாம். பீட்ரூட்டும் தட்டப்பயரும் சேர்த்து அருமையான டேஸ்டில் ஒரு தோரன். ரொம்ப ஹெல்த்தியும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டுமா இருக்கும் இந்த தோரன். பீட்ரூட்டு சாப்பிடாதவங்க கூட இதே மாதிரி இதே மெத்தடில் நம்ம தோரன் செஞ்சு கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அந்த அளவில் டேஸ்ட்டு தான் இந்த தோரன். பீட்ரூட்டிൻ്റെ கூட நல்ல காம்பினேஷன் தான் தட்டப்பயிறு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை என்ன இந்த மாதிரி ஒரு தடவங்கிலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோரன் எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 1.5 பீட்ரூட்டு நான் எடுத்திருக்கு. ஒரு பீட்ரூட்டும் கூட இன்னொரு பீட்ரூட்டிൻ്റെ பாதியும் தான் நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவில் பீட்ரூட்டு எடுத்துக்கோங்க. இது சின்ன பீஸாയിട്ട് நமக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். கத்தி வச்சு சின்ன பீஸாയിട്ട് நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. கிரேட் பண்ணி எடுத்திருந்தா கூட போதும். பாருங்க, இதே மாதிரி சின்ன பீஸாയിട്ട് கத்தி வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. கூட ஒரு பெரிய வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இதிலேக்கு பச்சை மிளகாய் நான் சேர்க்கறதில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. அதையும் சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுக்கணும். இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதிலேக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கு. கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நமக்கு தாளிச்சு எடுக்கலாம். அதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் பீட்ரூட்டும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். பீட்ரூட்டிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. பீட்ரூட்டில் எப்போவுமே தண்ணி இருக்கும். அதனால நம்ம தண்ணி சேர்க்காமல் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுக்கணும். பாருங்கள், பீட்ரூட்டில் நின்று தண்ணி நல்லா வந்துட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் இதே மாதிரி நல்லா வணக்கி எடுக்கணும். அது அப்படியே இருந்து வணங்கட்டும். இந்த டைமில் மிக்சியோட ஜார்லேக்கு 4 பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இது ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுவும் போட்டு ஒரே ஒரு ரவுண்டு நமக்கு அரைச்செடுக்கலாம். நல்லா அரைஞ்சி போகக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம பீட்ரூட்டு நல்லா வணங்கி வந்துடுச்சு. இதிலேக்கு நம்ம உப்பு போடவே இல்லை. இந்த டைமில் நமக்கு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். அப்புறமா மூடி வச்சு ஒரே ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். பீட்ரூட்டு சீக்கிரம் வெந்து வரும். இதிலேக்கு இந்த டைமிலும் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம பீட்ரூட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கலர் விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்செடுத்த தேங்காய் இதிலேக்கு சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்தியதுக்கு அப்புறமா நான் 1/2 கப்பு தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்திருந்தது. அது உப்பு போட்டு தான் நான் வேக வச்சு எடுத்தது. அது இதுக்கு மேலே நமக்கு போடலாம். ஆனால் தண்ணி நான் இதிலேக்கு சேர்க்கலை. பாருங்கள், தட்டைப்பயிறு மட்டும்தான் சேர்த்திருக்கு. இனி அப்படியே நமக்கு மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போதும். இந்த மாதிரி மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. நம்ம தேங்காயும் பீட்ரூட்டும் அதே மாதிரி தட்டைப்பயிரும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலர் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லா கலர் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்டில் பீட்ரூட்டு தட்டைப்பயர் பொரியல் ரெடி ஆயிருக்கு. பொரியலுக்கு மலையாளத்தில் தோரன் என்று தான் சொல்லுவாங்க. நல்ல அருமையான டேஸ்டில் இருக்கிற ஒரு தோரன் தான் இந்த பீட்ரூட்டு தட்டைப்பயர் தோரன். நான் சொன்ன மாதிரி தட்டைப்பயரும் பீட்ரூட்டும் நல்ல காம்பினேஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாடிൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம கஞ்சியோட கூட சாப்பிட்றதுக்கும் இந்த பொரியல் அல்லாச்சு தோரன் நல்ல காம்பினேஷன் தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு தட்டிலேக்கு நமக்கு மாற்றலாம். பாருங்கள், நல்ல சூடாயிட்டு இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. அதே மாதிரி ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.